இன்டெலிஜென்ஸ்க்கு என்ன காரணம்? நம்மளுடைய மூளை. நம்மளுடைய மூளையில இருக்கக்கூடிய செல்கள், நியூரான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த செல்கள் எல்லாம் ஒண்ணோட ஒண்ணாக சேர்ந்து ஒரு நியூரோனல் நெட்வொர்க், ஒரு பிரான்ச் மாதிரி ஃபார்ம் பண்ணி கனெக்ஷன்கள ஏற்படுத்தும். சோ அதன் மூலமாக அது தகவல்கள அனுப்புறது, பேசிக்கிறது இந்த மாதிரியான வேலைகள் எல்லாம் செய்யும். இப்போ மனிதன போல இருக்கக்கூடிய இந்த இன்டெலிஜென்ஸ ஒரு மெஷினுக்கு நாம கொடுக்கிறது. அதாவது அத ட்ரெய்னிங் மூலமா கொடுக்கிறது தான் நம்ம ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். செயற்கை நுண்ணறிவு அப்படின்னு சொல்றோம். அதுதான் நம்ம கையில இப்ப இருக்கக்கூடிய ஏஐ. இந்த எல்லா கம்ப்யூட்டர்ஸ்க்குமே அடிப்படையா தேவை அந்த சிபியூல இருக்கக்கூடிய அந்த சிலிகான் சிப். அதுதான் அதனுடைய மூளை மாரி இயங்குது. நம்ம என்ன பண்றோம்? அந்த சிலிகான் சிப்ல தான் நம்மளுடைய டேட்டா எல்லாத்தையும் ஃபீட் பண்றோம். அந்த சிலிகான் சிப்ப ஒரு மனித மூளை மாதிரி யோசிக்க வைக்கிறோம். அதுதான் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். சோ அதற்கு பதிலா செயற்கையாவே ஒரு மனித மூளைய உருவாக்கி, அத சிலிகான் சிப் மாதிரி அந்த மெஷின்ல பொருத்திட்டா, அதாவது ஆர்டிபிஷியல் பிரெயின உருவாக்கி கம்ப்யூட்டர்ல வச்சுட்டா, அது எப்படி வேலை செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. வருங்காலத்துல நமக்கு கிடைக்க போற ஒரு மிகப்பெரிய டெக்னாலஜி. அதுதான் ஆர்கனாய்ட் இன்டெலிஜென்ஸ். உயிரியல் நுண்ணறிவு அப்படின்னு சொல்வோம். கம்ப்யூட்டர்ல இருக்கக்கூடிய சிலிகான் சிப்க்கு பதிலா உயிருள்ள பிரெயின் செல்கள ஒரு விஷயத்த கற்றுக்கொள்வதற்கும், ஞாபகம் வைத்துக் கொள்வதற்கும், தகவல்கள ப்ராசஸ் செய்யறதுக்கும் பயன்படுத்துவதுதான் ஆர்கனாய்ட் இன்டெலிஜென்ஸ். இப்படி உருவாக்கக்கூடிய கம்ப்யூட்டர்கள பயாலஜிக்கல் கம்ப்யூட்டர் இல்லனா ஆர்கானிக் கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஆர்கனாய்ட் அப்படின்ற வார்த்தைய பிரிச்சு பார்த்தோம்னா ஆர்கன் பிளஸ் ஓஐடி அப்படின்னு வரும். ஆர்கன் அப்படின்னா உறுப்பு, மனித உறுப்பு. அது ஒரு மூளை, கிட்னி, லிவர் எந்த பகுதியா வேணாலும் இருக்கலாம். ஒரு ஆர்கன். ஓஐடி, ஆய்ட் அப்படின்னா அதை போல அப்படின்னு சொல்லி அர்த்தம். சோ ஒரு மனித உறுப்பை போல இருக்கக்கூடிய ஒரு பொருளை தான் நம்ம ஆர்கனாய்ட் அப்படின்னு சொல்றோம். இந்த இடத்துல மூளையை போல ஒரு பொருளை உருவாக்கி அந்த கம்ப்யூட்டர் சிப்புக்கு பதிலா பயன்படுத்துறாங்க. சோ அதனால இத பிரெயின் ஆர்கனாய்ட் அப்படின்னு சொல்றோம். பயோ கம்ப்யூட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு துறை இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர்ல இருக்கக்கூடிய அந்த சிலிகான் சிப்களுக்கும் சர்க்கியூட்களுக்கும் பதிலாக பயோமாலிகுல்ஸ், அதாவது ஒரு டிஎன்ஏவையோ புரோட்டீன்களையோ என்சைம்களையோ மனித செல்களையோ பயன்படுத்தி கம்ப்யூட்டர் செய்யக்கூடிய அந்த வேலைகளை, கம்ப்யூட்டேஷனல் டாஸ்க் இதெல்லாமே செய்யறது தான் வந்து பயோ கம்ப்யூட்டிங். டிஎன்ஏ உடைய அந்த ஸ்ட்ராண்ட்ஸ், இழைகளை பயன்படுத்தி மேக்ஸ் ப்ராப்ளமை சால்வ் பண்ணலாம். புரோட்டீன் இல்லனா என்சைம்களை சர்க்கியூட்டா பயன்படுத்தி லாஜிக்கல் ஆபரேஷன்ஸ் செய்யலாம். இப்படிப்பட்ட இந்த பயோ கம்ப்யூட்டிங் அப்படின்ற ஒரு பிராட் ஃபீல்டுடைய ஒரு பிரான்ச் தான் வந்து இந்த ஆர்கனாய்ட் இன்டெலிஜென்ஸ். அதாவது லேப்ல வளர்க்கப்பட்ட இந்த பிரெயின் செல்களை பயன்படுத்தி கம்ப்யூட்டருடைய டாஸ்க் எல்லாமே வந்து செய்வது. எப்படி மெஷின் லேர்னிங் அப்படின்றது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உடைய ஒரு பிரிவோ, அதே போலதான் இந்த ஆர்கனாய்ட் இன்டெலிஜென்ஸ் அப்படின்றது பயோ கம்ப்யூட்டிங்கோட ஒரு பிரிவு.